ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் கடைகளில் குவியும் முக்கள் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழக அரசு ரேஷன் கடைகள் வாயிலாக ரேஷன் பொருட்களை வழங்கி வருகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இலவசமாக அரிசி, மலிவு விலையில் சர்க்கரை, பாமாயில், பருப்பு போன்ற பொருட்களையும் வழங்கி வர்றாங்க. அதோடு சேர்த்து அரசின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் நிவாரணத் தொகை எல்லாமே இந்த ரேஷன் கடைகள் வாயிலாக வழங்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகை, கொரோனா நிவாரண நிதி ஆகியவை அனைத்துமே ரேஷன் அட்டைகள் மூலமாக தான் வழங்கினாங்க. தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கூட்டு குடித்தனமாக வசிக்கும் பலரும் பார்த்திங்கன்னா தனி ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்ததுனால தற்காலிகமாக புது கார்டுகள் வழங்குவதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. தற்போது அந்த வேலைகள் ஓரளவுக்கு முடிவடைந்த நிலையில் மீண்டும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு இனி சீக்கிரமாக ரேஷன் கார்டு கிடைக்கும். ஸோ நீங்களும் இதுக்கு விண்ணப்பித்து 1000 ரூபாயை மாதம் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படலாமா அப்படிங்கிற யோசனையும் இருக்குது. ஸோ இதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.